நண்பர்களே, மனிதர்கள் விழித்தெழுந்தவுடன் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று ஏங்குகிறார்கள். ஆனால் அற்புதங்கள் காலையில் ஒருபோதும் நடக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள சரி தவறிவிடுகிறார்கள். நண்பர்களே, எந்த தாமதமும் இல்லாமல் வீடியோவை தொடங்குவோம். ஆனால் வீடியோவுக்குள் செல்வதற்கு முன் நீங்களும் பகவான் கௌதம புத்தரின் உண்மையான பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் நமோ புத்தாய் என்று எழுதுங்கள். அற்புதங்கள் இரவில் விதைகளைப் போல விதைக்கப்படுகின்றன. அவற்றின் பலன் காலையில் மட்டுமே தெரியும். காலையில் படுக்கைக்கு முன் பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தை எது என்று நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள். ஆனால் நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் தூங்கும்போது நீங்கள் யார்? ஏனென்றால் தூக்கம் என்பது உங்கள் உடலுக்கு ஓய்வு அளிப்பது மட்டுமல்ல. தூக்கம் என்பது உங்கள் மனமும் உங்கள் ஆன்மாவும் அவற்றின் உண்மையான நிலையில் இருக்கும் நேரம். பகலில் நீங்கள் அனைவருக்கும் நல்லவராக இருக்க முயற்சி செய்கிறீர்கள். பகலில் நீங்கள் சமூகத்துடன் ஒத்துப்போகிறீர்கள். ஆனால் இரவில் நீங்கள் உங்கள் சொந்த இருப்பு. பகலில் நீங்கள் அடக்கும் விஷயங்கள், நீங்கள் மறைக்கும் அச்சங்கள், நீங்கள் சொல்ல முடியாத விஷயங்கள் அனைத்தும் இரவில் விழித்தெழுகின்றன. அதனால்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் பகலை மாற்றாதீர்கள், இரவை மாற்றுங்கள். உங்கள் எதிர்காலத்தை மாற்ற விரும்பினால் காலைக்காக திட்டமிடாதீர்கள், நீங்கள் வாழும் நிலையை மாற்றுங்கள். வேண்டாலே நீங்க சாரணைகள் தூங்கும் நிலையில் நீங்கள் வாழ்க்கைக்கு கட்டளையிடுகிறீர்கள். வாழ்க்கை ஒருபோதும் உங்கள் கட்டளைகளை மறுப்பதில்லை. ஆனால் உத்தரவுகள் வார்த்தைகள் மூலம் வழங்கப்படுகின்றன என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, உத்தரவுகள் உணர்ச்சிகளால் வழங்கப்படுகின்றன. நீங்கள் பயத்தில் தூங்கச் சென்றால் வாழ்க்கையை உங்களுக்கு அதிக பயத்தை தரச் சொல்கிறீர்கள். நீங்கள் பற்றாக்குறையிலும் தூங்கச் சென்றால் வாழ்க்கையை உங்களுக்கு அதிக வெறுமையை தரச் சொல்கிறீர்கள். நீங்கள் புகார் செய்து தூங்கச் சென்றால் வாழ்க்கையை உங்களுக்கு அதிக வலியை தரச் சொல்கிறீர்கள். பிறகு நீங்கள் காலையில் எழுந்ததும் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்கிறீர்கள். வாழ்க்கை உங்களுக்கு எதுவும் செய்யவில்லை. வாழ்க்கை வெறுமனே கேட்பது. வாழ்க்கை செவிடாக இல்லை. ஆனால் அது வார்த்தைகளை புரிந்து கொள்ளாது. அது உணர்வுகளை புரிந்து கொள்கிறது. உணர்வுகள் இரவில் மிகவும் உண்மையானவை. ஏனென்றால் அப்போது மனம் சோர்வடைகிறது, ஈகோ பலவீனமடைகிறது. ஒரு நபர் தங்கள் உண்மையான சுயத்தை வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் பழங்கால முனிவர்கள் இரவில் தியானம் செய்தனர். அதனால்தான் புத்தர் நள்ளிரவில் ஞானம் பெற்றார். அதனால்தான் மகாவீரர் இரவின் அமைதியில் ஞானம் பெற்றார். ஏனென்றால் இரவில் ஒரு நபர் பொய் சொல்ல முடியாது. இரவில் உங்கள் உண்மையான சுயம் வெளிப்படுகிறது. எனவே நீங்கள் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் தூங்குவதற்கு முன் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள். பயத்தை விட்டுவிடுங்கள், புகார்களை விட்டுவிடுங்கள். உங்கள் மனதில் ஒரே ஒரு உணர்வை மட்டும் வைத்திருங்கள், எல்லாம் நன்றாக இருக்கிறது, அவையெல்லாம் சரியாகிவிடும். இது மிகப்பெரிய அதிசயம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு ஆழமான விஷயத்தை சொல்கிறேன். கேட்பது எளிது, ஆனால் அதை புரிந்து கொள்ள சிறிது நேரம் ஆகும். நீங்கள் தூங்கும் மனநிலை உங்கள் விதியாக மாறும். விதி என்பது உங்கள் உள்ளங்கையில் ஒரு கோடு அல்ல. விதி என்பது வெளியே எழுதப்பட்ட விதி அல்ல. விதி என்பது உங்கள் சிந்திக்கும் பழக்கம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்கும் மனநிலை உங்கள் நாளையை வடிவமைக்கிறது. அதனாலதான் படுக்கைக்கு முன் பேசப்படும் ஒரு வார்த்தை காலையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் என்று நான் சொல்கிறேன். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அந்த வார்த்தை வெறும் வார்த்தையாக இருக்கக்கூடாது. அது ஒரு உணர்வாக மாற வேண்டும். வார்த்தைகள் எல்லாமே என்றால் உலகில் யாரும் மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்க மாட்டார்கள். கோவில்களில் மக்கள் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆனால் வாழ்க்கை அப்படியே இருக்கும். ஏனென்றால் அந்த வார்த்தைகள் இதயத்திலிருந்து அல்ல, மனதிலிருந்து வருகின்றன. நீங்கள் தூங்குவதற்கு முன் இதயத்திலிருந்து ஒரு உணர்வுக்குள் நுழைந்தால் மறுநாள் காலையில் ஒரு அதிசயம் நடந்ததைப் போல உணர்வீர்கள். உண்மையில் வெளியே எதுவும் மாறியிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் உங்கள் கண்ணோட்டம் மாறியிருக்கும். உங்கள் கண்ணோட்டம் மாறும் நாளில் முழு உலகமும் மாறும். இப்போது நீங்கள் கேட்பீர்கள், அந்த ஒரு வார்த்தை என்ன? ஆனால் முதலில் வார்த்தையை விட முக்கியமானது அது பேசப்படும் அமைதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியற்ற மனதுடன் எந்த வார்த்தைகளையும் பேசினால் அவை சத்தமாக மட்டுமே இருக்கும்.
ஆனால் நீங்கள் அமைதியாக, சோர்வாக, நம்பிக்கையுடன் சண்டையை கைவிட்டு பேசினால் அந்த வார்த்தைகள் மந்திரங்களாக மாறும். தூங்கும்போது எந்த கோரிக்கைகளையும் வைக்காதீர்கள், எந்த நிபந்தனைகளையும் விதிக்காதீர்கள், எந்த எதிர்பார்ப்புகளும் வேண்டாம். ஏனென்றால் கோரிக்கைகள் என்றால் நீங்கள் இன்னும் வாழ்க்கையை எதிர்த்து போராடுகிறீர்கள் என்று அர்த்தம். நம்பிக்கை என்றால் நீங்கள் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த விரும்புகிறீர்கள். எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த விரும்பும் ஒருவர் பயத்தில் வாழ்கிறார். உண்மை என்னவென்றால் எந்த வார்த்தைகளும் அற்புதங்களை செய்யாது. அற்புதங்கள் சரணடைவதன் மூலம் நிகழ்கின்றன. நான் சோர்வாக இருக்கிறேன், இப்போது நான் சண்டையிடுவதை நிறுத்துகிறேன், இப்போது நான் நம்புகிறேன் என்று நீங்கள் சொல்லும் தருணத்தில் வாழ்க்கை உங்களுக்காக பொறுப்பேற்கிறது. ஆனால் நீங்கள் அதே தவறை உங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்கிறீர்கள். எல்லாவற்றையும் உங்கள் கைகளில் வைத்திருக்க விரும்புகிறீர்கள். நீங்கள் படுக்கையில் படுத்துக் கொள்கிறீர்கள், ஆனால் உங்கள் மனம் வேகமாக ஓடுகிறது. நாளை என்ன நடக்கும்? பணம் எப்படி வரும்? உறவுகள் எப்படி நிலைத்து நிற்கும்? மக்கள் என்ன சொல்வார்கள்? பிறகு நீங்கள் தூங்க முடியாது என்று சொல்கிறீர்கள். வாழ்க்கையை நம்பாததால் தூக்கம் வருவதில்லை. தூக்கம் என்பது நம்பிக்கையின் நிலை. ஒரு குழந்தை நம்பிக்கை இருப்பதால் ஆழமாக தூங்குகிறது. நாளை என்ன வைத்திருக்கிறது என்று அதற்கு தெரியாது, அதை பற்றி அது கவலைப்படுவதில்லை. ஒருவர் வயதாகும் போது நம்பிக்கை குறைவதால் தூக்கம் இலகுவாகிறது. நீங்கள் உண்மையிலேயே அமைதியையும் ஒரு அதிசயத்தையும் விரும்பினால் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் இப்போது எல்லாம் உங்களுடையது என்று சொல்லுங்கள். நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம். இப்போது நான் உங்களிடம் ஒரு எளிய கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே தூங்குகிறீர்களா அல்லது நீங்கள் சோர்வடைந்து மயக்கத்தில் இருக்கிறீர்களா? ஏனென்றால் தூங்குவதும் மயக்கத்தில் இருப்பதும் ஒன்றல்ல. ஒருவர் மயக்கத்தில் இருக்கும்போது எந்த அதிசயமும் இல்லை. ஆனால் ஒருவர் உணர்வுடன் தூங்கும்போது அவர்களின் உணர்வு ஆழமாக செயல்படத் தொடங்குகிறது. அதனால்தான் படுக்கைக்குச் செல்வதற்கு முன் பேசப்படும் ஒரு சிறிய வார்த்தை காலையில் ஒரு அதிசயம் போல் உணர்கிறது. ஏனென்றால் அந்த வார்த்தை உங்கள் ஆழ் மனதிற்கு நேரடியாக செல்கிறது. ஆழ்மனம் மண் போன்றது. நீங்கள் அதில் விதைக்கும் எந்த விதையும் கேள்வி இல்லாமல் முளைக்கும். ஆழ்மனம் அது சரியா தவறா, அது நல்லதா கெட்டதா என்று கேட்பதில்லை. அது நடப்பட்டதை வளர்க்கிறது. அது அப்படியே இருக்கிறது. இரவில்தான் ஆழ்மனம் மிகவும் திறந்திருக்கும். பகலில் மனம் எல்லாவற்றையும் தடுத்து காவலில் நிற்கிறது. ஆனால் இரவில் அந்த காவலர் தூங்கிவிடுகிறார். எனவே பகலில் உங்கள் மனதில் நுழையாதது இரவில் நேரடியாக உங்கள் மனதில் நுழைகிறது. அதனால்தான் படுக்கைக்கு முந்தைய நேரம் மிகவும் புனிதமானது. அதை வீணாக்காதீர்கள். அந்த நேரத்துல பயங்கரமான விஷயங்களை பார்க்காதீர்கள், செய்திகளை கேட்காதீர்கள், எதிர்மறை எண்ணங்களை நினைக்காதீர்கள். ஏனென்றால் உங்களுக்குள் நீங்கள் என்ன விதைகளை விதைக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. பின்னர் நீங்கள் காலையில் எழுந்ததும் என் இதயம் ஏன் கனமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை, இன்று யாருடைய முகத்தை பார்த்தேன் என்று எனக்கு தெரியவில்லை, என் நாள் பாழடைந்தது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். எந்த காரணமும் இல்லை. ஒரு விதை இருக்கிறது. அந்த விதை இரவில் விதைக்கப்பட்டது. எனவே இன்று நான் உங்களை இந்த அதிசயத்திற்குள் ஈர்க்கவில்லை. நான் உங்களுக்கு பொறுப்பை வழங்குகிறேன். உங்கள் நனவின். நீங்கள் இன்றிரவு கொஞ்சம் நம்பிக்கை, கொஞ்சம் நன்றியுணர்வு, கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளல் ஆகியவற்றுடன் தூங்கச் சென்றால் ஏதோ மாறிவிட்டதாக உணருவீர்கள். மக்கள் இதை ஒரு அதிசயம் என்று அழைக்கிறார்கள். உண்மையில் இது ஒரு அதிசயம் அல்ல, இது நனவின் விதி. ஆனால் சட்டத்தை புரிந்து கொள்பவருக்கு அதுவே ஒரு அதிசயம் போல் தெரிகிறது. இரவில் நீங்கள் இருப்பது உங்கள் எதிர்காலமாகிறது. இப்போது நான் உங்களை அந்த ஒரு வார்த்தைக்கு மிக அருகில் அழைத்துச் செல்கிறேன். ஆனால் நான் அதை உங்களுக்கு நேரடியாக கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் திடீரென்று உண்மை வழங்கப்பட்டால் மனம் அதை பற்றி கொள்கிறது. மனம் புரிந்து கொள்வது இறந்து விடுகிறது. அதனால்தான் நான் படிப்படியாக வார்த்தைகள் தாங்களாகவே பிறக்கும் ஆழத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பல வார்த்தைகளை பேசியிருக்கிறீர்கள். ஆனால் அந்த வார்த்தைகள் எந்த நிலையில் இருந்து வெளிப்படுகின்றன என்பதை நீங்கள் பார்த்ததில்லை. உண்மை என்னவென்றால் வார்த்தைகள் தாங்களாகவே சக்தி வாய்ந்தவை அல்ல. அவை பிறக்கும் உணர்வில் சக்தி இருக்கிறது.
அதே வார்த்தை சிலருக்கு விஷமாகவும் மற்றவர்களுக்கு மருந்தாகவும் மாறலாம். வித்தியாசம் வார்த்தைகளில் இல்லை, வித்தியாசம் பேசுபவரின் நிலையில் உள்ளது. நீங்கள் அதை அனுபவித்திருக்க வேண்டும். சில நேரங்களில் ஒருவர் லேசான ஒன்றைச் சொல்கிறார், அது ஒரு அம்பு போல இதயத்தை துளைக்கிறது. சில சமயங்களில் ஒருவர் கசப்பான ஒன்றைச் சொல்கிறார், அது உங்களை தொடவே இல்லை. ஏன்? ஏனென்றால் அந்த வார்த்தைகள் பேசப்படும் உணர்ச்சியும் ஆற்றலும் வார்த்தைகளை விட அதிக சக்தியை கொண்டுள்ளன. இப்போது நான் உங்களுக்கு அதை மீண்டும் சொல்கிறேன். காலையில் படுக்கைக்கு செல்வதற்கு முன் பேசும் ஒரு வார்த்தை ஒரு அதிசயம் போல் உணர்கிறது. ஏனென்றால் மனம் சோர்வாக இருக்கிறது, தர்க்கம் பலவீனமடைகிறது, ஈகோ பலவீனமடைகிறது. இரவு என்பது நீங்கள் முழுமையாக விழித்திருக்கவோ அல்லது முழுமையாக தூங்கவோ இல்லாத நேரம். இந்த இடைப்பட்ட நிலை மிகவும் வளமானது. இது சாதக் சந்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்த சந்திப்பில்தான் மந்திரங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த சந்திப்பில்தான் தீட்சை நடைபெறுகிறது. இந்த சந்திப்பில்தான் விதைகள் விதைக்கப்படுகின்றன. ஏனெனில் இந்த நேரத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் நேரடியாக ஆழ்மனதில் செல்கின்றன. மேலும் உங்கள் வாழ்க்கையை தூண்டுவது ஆழ்மனதில்தான். நீங்கள் முடிவுகளை எடுக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் முடிவு ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கோபமாக இருப்பதாக நினைக்கிறீர்கள், ஆனால் கோபம் ஏற்கனவே சேமிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் சோகமாக இருப்பதாக நினைக்கிறீர்கள், ஆனால் சோகம் ஏற்கனவே உள்ளே அமர்ந்திருக்கிறது. ஆழ்மனதில் ஒரு பெரிய கிடங்கு. இது குழந்தை பருவ பயங்களை கொண்டுள்ளது. சமூகம் உங்களுக்கு கற்பித்த விஷயங்களை கொண்டுள்ளது. அதாவது தோல்விகளின் நிழல்களை கொண்டுள்ளது. இது நிறைவேறாத ஆசைகளை கொண்டுள்ளது. இது அடக்கப்பட்ட கண்ணீரை கொண்டுள்ளது. நீங்கள் இரவில் தூங்கச் செல்லும்போது இந்த முழு கிடங்கும் விழித்தெழுகிறது. அதனால்தான் பலர் இரவில் அமைதியற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பயங்கரமான கனவுகள் வருகின்றன. அவர்கள் வியர்வையில் விழிக்கிறார்கள். ஏனென்றால் பகலில் அடக்கப்பட்டவை இரவில் கதவை தட்டுகின்றன. இப்போது நான் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லப் போகிறேன். இரவில் உங்கள் ஆழ்மனதிற்கு ஒரு புதிய உணர்வை கொடுத்தால் பழைய பழக்கங்கள், பழைய பயங்கள், பழைய வடிவங்கள் தானாகவே தளரத் தொடங்குகின்றன. அதனால்தான் படுக்கைக்கு முன் பேசப்படும் ஒரு வார்த்தை காலையில் ஒரு அதிசயம் போல் உணர்கிறது என்று கூறப்படுகிறது. உண்மையில் இது ஒரு அதிசயம் அல்ல, இது உங்கள் உள்ளமைப்பின் மாற்றம். ஆனால் சாதாரண மனிதனால் செயல்முறையை பார்க்க முடியாது. அவர்கள் முடிவை மட்டுமே பார்க்கிறார்கள். எனவே அவர்கள் அதை ஒரு அதிசயம் என்று கூறுகிறார்கள். இப்போது கேள்வி எழுகிறது, அந்த ஒரு வார்த்தை என்ன? மக்கள் அதை ஒரு கோரிக்கை, கட்டளை, அதிகார வார்த்தை என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், கோருபவர் இன்னும் காலியாக இருக்கிறார், கட்டளையிடுபவர் இன்னும் பயப்படுகிறார். இருப்பு உங்கள் வார்த்தைகளை கேட்கவில்லை, அது உங்கள் உணர்வுகளையும் அதிர்வுகளையும் கேட்கிறது. இப்போது சிந்தியுங்கள், ஆழமான உணர்ச்சி எது? பயம் அல்ல, ஆசை அல்ல, கோபம் அல்ல. ஆழமான உணர்ச்சி ஏற்றுக்கொள்ளுதல். வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்ட தருணத்தில் சண்டை முடிகிறது. சண்டை முடிவடையும் போது உள்ளே சிக்கியுள்ள ஆற்றல் வெளியிடப்படுகிறது. காலையில் நீங்கள் லேசான தன்மை, தெளிவு மற்றும் தீர்மானமாக உணரும் அதே ஆற்றல். ஏற்றுக்கொள்ளும் தெளிவான மற்றும் உண்மையான வார்த்தை நன்றி. ஆனால் இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நன்றி என்பது யாரையும் மகிழ்விப்பதற்காக அல்ல. எல்லாம் நன்றாக இருக்கும்போது மட்டுமே நன்றி சொல்லப்படுவதில்லை. நீங்கள் சண்டையை கைவிடும்போது நன்றி சொல்லப்படுகிறது. நன்றி என்பது ஒரு எதிர்வினை அல்ல. நன்றி என்பது ஒரு அறிவிப்பு. நன்றி என்றால் இப்போது என்ன நடந்தாலும் பரவாயில்லை. துன்பத்தை நீங்கள் விரும்பத் தொடங்குகிறீர்கள் என்று அர்த்தம் அல்ல. நீங்கள் அதை எதிர்த்து போராடுவதை நிறுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். மேலும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் எதை சண்டையிட்டாலும் அது வலுவடைகிறது. ஏனெனில் சண்டையில் நீங்கள் அதற்கு உங்கள் சக்தியை கொடுக்கிறீர்கள். ஆனால் சரி, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் நாளே அது பலவீனமடையத் தொடங்குகிறது. எனவே நீங்கள் தூங்கச் செல்வதற்கு முன் நன்றியுணர்வின் நிலைக்குச் சென்றால் உங்கள் ஆழ்மனம் இரவு முழுவதும் ஒரு புதிய வழியில் செயல்படத் தொடங்குகிறது. அது பிரச்சனைகளை தேடுவதில்லை, அது தீர்வுகளை தேடுகிறது. அது அச்சுறுத்தல்களை தேடுவதில்லை. அவன் எண்ணுகிறான், வாய்ப்புகளை தேடத் தொடங்குகிறான். காலையில் ஏதோ ஒரு இடத்தில் விழுந்தது போல் உணர்கிறாய். உன் மனம் இலகுவாக உணர்கிறது. உன் எண்ணங்கள் தெளிவாகின்றன.
ஒரு சுமை நீங்கியது போல் தெரிகிறது. நீ அதை ஒரு தற்செயல் என்று அழைக்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்றால், தற்செயல் என்பது ஒன்றுமில்லை. அது உன் மாற்றப்பட்ட உணர்வின் பிரதிபலிப்பு. கடைசியாக ஒன்றை மிகவும் கவனமாக புரிந்து கொள். நன்றி சொல்வது மட்டும் போதாது. உன் மனதில் ஒரு புகார் இருந்து உன் வாயிலிருந்து நன்றி வந்தால் அது பொய். ஆழ்மனம் பொய்களை ஏற்றுக்கொள்ளாது. ஆழ்மனம் மிகவும் நேர்மையானது. அது உண்மையில் உள்ளதை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறது. எனவே நன்றி சொல்ல உன்னை கட்டாயப்படுத்த நான் சொல்லவில்லை. நான் இதை சொல்கிறேன், மெதுவாக நன்றியுணர்வுக்குள் நுழைய கற்றுக்கொள்ளுங்கள். இப்போது முதலில் உன் உடலை நிதானப்படுத்து. உன் மூச்சு மெதுவாக அமைதியடையட்டும். உன் மனம் சோர்வடைந்து அமைதியடையட்டும். நீ இனி எதையும் செய்ய முயற்சிக்கவில்லை என்று நீ உணரும்போது அந்த ஒரு வார்த்தை வரட்டும். நினைவில் கொள், நீ அந்த வார்த்தையை பேச மாட்டாய். அது உன்னிடம் பேசும். அந்த வார்த்தை உள்ளிருந்துதானே எழும் தருணத்தில் விதை விதைக்கப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள். அதன் பிறகு ஏதாவது செய்யுங்கள் அல்லது எதுவும் செய்யாதீர்கள். விதை விதைக்கப்பட்டதால் அதன் விளைவு காலையில் நிச்சயமாக தெரியும். இப்போது ஒரு முக்கியமான எச்சரிக்கையை கேளுங்கள். இது மந்திரம் அல்ல. இது பேராசையின் முறை அல்ல. அதிலிருந்து ஏதாவது கிடைக்கும் என்று நினைத்து நீங்கள் அதை செய்தால் அது வேலை செய்யாது. ஏனென்றால் பெற வேண்டும் என்ற ஆசை மிகப்பெரிய தடையாகும். நீங்கள் எதையும் விரும்பாத போது மட்டுமே நன்றியுணர்வு செயல்படும். இது மிகவும் கடினமான விஷயம். ஏனென்றால் மனம் எப்போதும் எதையாவது விரும்புகிறது. ஆனால் இரவில் நீங்கள் தூங்கச் செல்வதற்கு முன் ஆசை கூட மங்கிவிடும் ஒரு தருணம் வருகிறது. அந்த தருணம் நன்றியுணர்வு தானாகவே எழுகிறது. அந்த தருணமே அற்புதங்களுக்கான கதவு. நினைவில் கொள்ளுங்கள், இது ஒரு மந்திரம் அல்ல. இது ஒரு ஒப்பந்தம் அல்ல. இது சண்டையை கைவிடுவதற்கான உள்ளிருந்து எடுக்கப்பட்ட முடிவு. நான் இனி வாழ்க்கையை எதிர்த்து போராடவில்லை என்று சொல்வதுதான். இதை உங்கள் இதயத்திலிருந்து சொல்ல முடிந்த நாளில் மக்கள் அற்புதங்கள் என்று அழைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கும். ஆனால் இது ஒரு அதிசயம் அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது வாழ்க்கையின் பதில். இரவில் நீங்கள் கேள்விகளை எழுப்புவது போலவே வாழ்க்கை உங்களுக்கு பதிலளிக்கிறது. இப்போது கடைசி மற்றும் மிகவும் ஆழமான விஷயத்தை கேளுங்கள். நான் உங்களுக்கு எந்த பயிற்சிகளையும் கொடுக்கவில்லை. விழும் செயல்முறையை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஏனென்றால் நீங்கள் ஒரு அதிசயத்தை அடைய எழுந்திருக்க வேண்டியதில்லை. ஒரு அதிசயத்தை அடைய நீங்கள் உங்களுக்குள் விழ வேண்டும். ஒவ்வொரு இரவும் நீங்கள் படுக்கையில் படுத்துக் கொள்கிறீர்கள், ஆனால் நீங்கள் விழுவதில்லை. உங்கள் மனம் கலங்குகிறது. உங்கள் ஈகோ உள்ளது. உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. நீங்கள் விழும் வரை உங்கள் தூக்கம் ஆழமாக இருக்காது. உங்கள் வாழ்க்கை மாறாது. எனவே நீங்கள் தூங்கச் செல்லும் போது ஒரு போர் வீரனைப் போல செல்லாதீர்கள். வெற்றியாளரைப் போல செல்லாதீர்கள். தோற்கடிக்கப்பட்ட நபரைப் போல செல்லுங்கள். இந்த தோல்வி பலவீனம் அல்ல, இது மிகப்பெரிய ஞானம். வாழ்க்கையிடம் சொல்லுங்கள், நான் தோற்றுவிட்டேன். இப்போது எனக்கு எது சரி எது தவறு என்று தெரியவில்லை. நான் இனி திட்டங்களை வகுக்கவில்லை. நான் இனி எதிர்காலத்தை பற்றி கொள்ளவில்லை. நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டவுடன் உங்கள் தோள்களில் இருந்து ஒரு சுமை எழுகிறது. உங்கள் சுவாசம் ஆழமாகிறது. இது எல்லாம் தொடங்கும் தருணம். இப்போது நீங்கள் படுக்கையில் இருக்கிறீர்கள். வெளிச்சம் மங்கலாக உள்ளது. உலகம் மறைந்துவிட்டது. கண்களை மூடு. ஆனால் இறுக்கமாக இல்லை. உங்கள் தலையை யாரோ ஒருவரின் மடியில் வைத்தது போல் அவற்றை மூடு. முயற்சி இல்லை, அழுத்தம் இல்லை. அன்றைய நிகழ்வுகளை நினைவில் கொள்ளாதே. ஏனென்றால் நினைவில் கொள்வது உங்கள் மனதை மீண்டும் இயக்கத் தொடங்கும். இதை உணருங்கள். உங்கள் மூச்சு நகர்கிறது. உங்கள் இதயம் துடிக்கிறது. நீங்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறீர்கள். இந்த விழிப்புணர்வு மட்டும் போதும். இப்போது மெதுவாக உங்கள் உடலை நிதானப்படுத்துங்கள். உங்கள் கால்களிலிருந்து தொடங்குங்கள். உங்கள் கால்கள் இனி உங்களுடையவை அல்ல என்பதை உணருங்கள். பின்னர் உங்கள் முழங்கால்கள், தொடைகள். உங்கள் வயிற்றை விடுவிக்கவும். பயம் அங்கு குவிவதால் வயிறு மிகவும் முக்கியமானது. உங்கள் வயிற்றில் சுவாசம் பாயட்டும். பின்னர் உங்கள் மார்பையும் பின்னர் உங்கள் தோள்களையும் விடுவிக்கவும். நினைவில் கொள்ளுங்கள், விட்டுவிடுவது ஒரு செயல் அல்ல. விட்டுவிடுவது என்பது வெறுமனே பின்வாங்குவதை நிறுத்துவதாகும். எண்ணங்கள் வரும். அவற்றை தடுக்காதே. தடுத்து நிறுத்தப்பட்டவை வலுவடைகின்றன. எண்ணங்கள் வரட்டும். மேகங்கள் வருவது போல நீங்கள் வானமாகவே இருப்பீர்கள்.
படிப்படியாக எண்ணங்கள் குறைந்து ஒரு விசித்திரமான அமைதி வரும். அந்த அமைதியை உருவாக்க முடியாது, அது இயற்கையாகவே வருகிறது. இப்போது அந்த அமைதியில் ஒரு வார்த்தை கூட நினைவில் கொள்ளாதே, அதை அழைக்காதே. வாழ்க்கையை பாருங்கள். எத்தனை முறை நீங்கள் புகார் செய்தீர்கள், எத்தனை முறை எதிர்பார்த்தீர்கள் என்று பாருங்கள். ஆனால் உங்களை நீங்களே குற்றம் சாட்டாமல் வருத்தப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். பாருங்கள், அந்த பார்வையிலேயே வாழ்க்கை உங்களுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் திடீரென்று உணர்வீர்கள். ஒருவேளை நீங்கள் விரும்பியது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது நிச்சயமாக தேவைப்பட்டது. அந்த நொடியில் நீங்கள் விழிப்புடன் இருந்தால் ஒரு வார்த்தை தானாகவே எழும். நீங்கள் அதை பேச மாட்டீர்கள், அது உள்ளிருந்து வரும். அந்த வார்த்தை நன்றி என்று இருக்கும். அந்த நன்றி யாருக்கும் இருக்காது, அது எந்த கடவுளுக்கும் இருக்காது, அது எல்லா உயிர்களுக்கும் இருக்கும். அதை மீண்டும் சொல்லாதீர்கள், அதை பற்றி கொள்ளாதீர்கள், அதை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். அந்த வார்த்தை ஒரு முறையாவது முழு நேர்மையுடன் எழுந்தால் வேலை முடிந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போது எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை, தூங்கச் செல்லுங்கள். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், தூங்க முயற்சிக்காதீர்கள். என்றால் தூக்கம் முயற்சியுடன் வராது, நீங்கள் முயற்சியை கைவிடும் போதுதான் தூக்கம் வரும். அந்த நன்றியுணர்வுடன் நீங்கள் தூங்கும்போது அந்த தூக்கம் சாதாரண தூக்கம் அல்ல, அந்த தூக்கம் தியானமாகிறது. இரவு முழுவதும் உங்கள் மனம் அந்த நல்ல மனநிலையில் தொடர்ந்து செயல்படுகிறது. அது படிப்படியாக பழைய பயங்களை தளர்த்துகிறது. அது உள்ளே குவிந்திருக்கும் சோர்வை விடுவிக்கிறது. புதிய புரிதலுக்கான பாதைகளை உருவாக்குகிறது. அற்புதங்கள் சத்தம் போடாததால் நீங்கள் இதையெல்லாம் உணரவே இல்லை. அற்புதங்கள் மிகவும் அமைதியாக இருக்கும். காலையில நீங்கள் எழுந்திருக்கும் போது குறிப்பாக வித்தியாசமாக எதையும் நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம். அது ஒரே அறையாக இருக்கும், அதே மக்களாக இருக்கும், அதே சூழ்நிலைகள் அப்படியே இருக்கும். ஆனால் நீங்கள் மாறியிருப்பீர்கள். உங்களுக்குள் ஒரு வெறுமை இருக்கும். ஆனால் இந்த வெறுமை வறுமையால் ஆனது அல்ல, இந்த வெறுமை சுதந்திரத்தால் ஆனது. இந்த வெறுமையில் முதல் முறையாக தீர்வுகள் தோன்றத் தொடங்குகின்றன. ஏனென்றால் ஒரு முழு மனதுடன் ஒருபோதும் தீர்வுகளை காண முடியாது. பின்னர் பகலில் சிறிய விஷயங்கள் இருக்கும். நேற்று மிகவும் கனமாக தோன்றியது இன்று இலகுவாக தோன்றும். நேற்று கொட்டியவருக்கு இன்று அதே தாக்கம் இருக்காது. நேற்று இருட்டாக இருந்த பிரச்சனை இன்று தெளிவாக தோன்றும். நீங்கள் இக்கதையிலிருந்து நிறைய கற்றிருப்பீர்கள் என நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும். இதே போன்ற மேலும் பல கதைகளை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.